இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். மீண்டும் இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கும்படி, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் வருடத்தின் 10வது மாதம், அக்டோபர் மாதம். இந்த 10வது மாதத்திலே வேதத்திலிருந்து 10 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை குறித்து, 10 என்ற எண் எதையெல்லாம் அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து தியானித்தால் இந்த மாதத்திற்கு அது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 10 என்ற எண் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு எண். ஓரிலக்க எண்கள் 1, 2 என்று முடிந்து ஈரிலக்க எண் 10 ஆரம்பிக்கிறது. 2 இலக்கமா 10 முதலாவது ஆரம்பிக்கிறது. 10க்குன்னு சில சிறப்பு தன்மைகள் உண்டு, சிறப்பு அம்சங்கள் உண்டு. எது? காயின்ஸ், நம்ம நிறைய காயின்ஸ் இருக்கு, நாணயங்களை எண்ணணும் அப்படின்னு சொன்னா நிறைய காயின் குவிச்சு வச்சிருக்கிற இடத்துல அதை எண்ணும் போது 10 எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படி பண்ணிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்க அப்பா நிறைய காயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு எண்ணி தர சொல்லி தருவாங்க. அப்போ 10 எடுத்து வைக்க சொல்லி சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும், அப்புறம் சேர்த்து கூட்டி எண்ணுறதுக்கு. அது மாதிரி நீங்க பாருங்க, 10ங்கிற எண் இந்த உலகத்திலேயே முக்கியப்படுத்தப்படுகிற ஒரு எண்ணு தான். கவுண்ட் டவுன் அப்படின்னா 10ல இருந்து 10, 9, 8 அப்படின்னு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் 10 சில நிகழ்ச்சிகள் மீடியாக்கள்ல அல்லது நிறைய விஷயங்கள்ல இதெல்லாம் டாப் 10ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 10க்குள்ள வர்றத முக்கியப்படுத்தி சொல்லுவோம். வேதத்துல இந்த 10ங்கிற எண் எதோட தொடர்புடையதா இருக்கிறது அப்படின்னா, வேதத்துல இருந்து பார்க்கும் பொழுது 10 நியாய தீர்ப்பை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. 10 தடவை சொல்லியாச்சு, அதுக்கு மேல என்ன கிடையாது, இனிமேல் அது அழிக்கப்பட போகுது, முடிவு அப்படிங்கறத 10ங்கிற எண் குறிக்கிறதாக பல்வேறு சம்பவங்கள் மூலமா வேதத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அதுல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமும் கர்த்தரும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாமோட கர்த்தர் சொல்றாரு, பாருப்பா, சோதம் குமரோட பாவம் ரொம்ப அதிகமா போச்சு, அவங்களுடைய கூக்கரெல்லாம் வானத்துக்கு வந்து எட்டுது, நான் என்ன யாதுன்னு பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா ஆண்டவரும் கர்த்தரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த சோதம் குமரம் எப்படிப்பட்ட ஊரு இது? ஏற்கனவே ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அவங்களுடைய சொத்து, செல்வம், சம்பாத்தியம், மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகினப்போ ஒரே இடத்துல 2 பேரும் கூடி வாசம் பண்ண முடியாத சூழ்நிலையில 2 பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியறாங்க. அப்போ லோத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, ஆபிரகாம் நீ முதல்ல எதை எடுக்கணுமோ எடுத்துக்கப்பா, அதுக்கப்புறம் நான் மீதி இருக்கிற இடத்த நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ சோதோங்கிற பட்டணத்தை லோத்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா அது பாக்குறதுக்கு கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சாம். அவ்வளவு அழகு. கர்த்தருடைய தோட்டம்னா ஏதேன் தோட்டம். அவ்வளவு அழகு, அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு மகிமை. அந்த கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து போல இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. எகிப்துன்னா அவ்வளவு உச்சிதமானது. எகிப்தியோடைய சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கு. எகிப்தின் சால்வை விளையாட பெற்றதுன்னு சொல்லலாம். எகிப்துல சகல சாஸ்திரங்களிலும் மோசே கற்று தேர்ந்தான் என்று சொல்லப்படும். எகிப்துல நிறைய வல்லுநர்கள். எகிப்துங்கிறது ஒரு விளையாட பெற்ற ஒரு உச்சிதமான நன்மைகள் நிறைந்த ஒரு தேசமா இருக்குது, செழிப்பு நிறைந்த ஒரு நாடா இருக்குது. அப்படி எல்லாம் தான் இந்த சோதம் பாக்குறதுக்கு காட்சி அளித்த உடனே லோத்து இந்த சோதோமை தேர்ந்தெடுத்து அங்க நேர போறாரு. அப்போ அங்க இருக்கிற மக்கள் இச்சையில நிறைந்தவர்களா, தேவ பக்தி அற்றவர்களா, துணிகரமான பாவங்களை செய்யறவங்களா இருக்காங்க. அதுக்கு மத்தியில இந்த லோத்து இருந்து 2 பேதுரு 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சையில துணிகரமாய் நடக்கிற இந்த மக்கள் மத்தியில லோத்துங்கிறவரு நீதிமானா இருந்து தன்னை சுத்தமா காத்து கொண்டாரு அப்படின்ட்டு. அவங்க துணிகரமா செஞ்ச பாவங்கள் யாக்கோபு 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 15வது வசனத்துல, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு. அப்ப எங்க இச்சை இருக்கோ அங்க பாவம் இருக்குது, பாவம் தொடர்ந்து மரணத்தை கொண்டு வருது. இப்படிப்பட்ட ஒரு பட்டணமா இந்த சோதம் இருக்குது. அப்போ இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு கர்த்தர் பேசுறாரு ஆபிரகாம்கிட்ட, பாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், இத என்ன நான் செய்யறது எதுவுமே ஆபிரகாமுக்கு மறைக்கல. ஆபிரகாமும் கர்த்தரும் அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி சோதமை பற்றி கர்த்தர் பேசிட்டு இருந்தானே, ஆபிரகாம் மைண்ட்ல வர்றது லோத்து.
ஐயோ லோத்து அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறான், இந்த பட்டணத்தை அழிக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்தா லோத்தோடைய கதை என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆண்டவரே அங்க ஒரு 50 நீதிமான் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி மெதுவா பேச்ச ஆரம்பிக்கிறேன். இவங்க 2 பேருக்கு உள்ள கான்வர்சேஷன் இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையா இருக்கு. அப்போ ஆண்டவர் 50 நீதிமான்கள் இருந்தா அழிக்க முடியுமா? ஏன்னா ஆபிரகாம் சொல்றாரு, நீதிமான்களோட நீங்க துன்மார்க்கரோட சேர்த்து நீதிமான்களையும் அழிச்சிடக்கூடாது இல்ல, நீ நீதி உள்ள தேவன்ல அப்படின்னு. அப்போ 50 நீதிமான் இருந்தா அழிக்கலன்னு சொல்லிடுறாரு. ஒருவேளை 5 பேர் குறையா இருந்தா, 45 பேர் இருந்தா, அப்பவும் நான் அழிக்கலன்னு சொல்றாரு. 40 நீதிமான்கள் மட்டும் இருந்தா, இல்ல நான் அழிக்கலங்கிறாரு. ஒருவேளை 30 மட்டும் இருந்தாங்கன்னா, 30 நீதிமான்கள் இருந்தா கூட நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேப்பான்னு சொல்றாரு. 20 பேர் தான் இருந்தாங்கன்னா, 20 பேர் இருந்தாலும் அழிக்கலன்னு சொல்லியாச்சு. கடைசியில சொல்றாரு, இந்த ஒரு தடவை கேக்குறேனே, ஒருவேளை 10 பேர் தான் இருப்பாங்க. இந்த 10 அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம்தான், இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி, கடைசி அப்படிங்கிற மாதிரி வருது. 10 பேர் இருந்தா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் 10 நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்கலன்னு சொல்லி ஆபிரகாம் கூட பேசிட்டு கர்த்தர் எழுந்தருளி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த பட்டணத்துல ஒரு 10 நீதிமான் கூட இல்லாததுதான் பரிதாபமான நிலைமை. அங்க அந்த பட்டணம் அழிவுக்கு அக்கினிக்கு இரையாக்கப்படுகிறது. ஏன்னா அங்க லோத்து இருக்கிறாரு, அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட அவருடைய கணவன்கள் கூட லோத்து சொல்றத நம்பல. அவங்களுக்கு என்னமோ சும்மா காமெடி பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவங்க பரியாசம் பண்றத நினைச்சிட்டு இருக்காங்க. என்னமோ அக்கினி வானத்துல இருந்து இறங்க போதான், அழிய போதான். ஏன்னா அது இதுக்கு முந்தையெல்லாம் நடந்த சம்பவம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அக்கினி வானத்துல இருந்து இறங்கி இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு நடக்குது. அப்போ அது அவங்களால அறிந்து கொள்ள முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 10 கடைசியா ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு 10, இந்த 10 கூட இல்லாததுனால அந்த அவபக்தி உள்ளவர்கள், அதான் வசனம் சொல்லுது 2 பேதுரு 2:8 இப்படி சொல்லுது, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில இருந்து ரட்சிக்கிறார், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக வைக்க அறிந்திருக்கிறார். அப்போ தன்னுடைய அக்கிரமத்துல துணிந்து நடந்த இந்த சோதம் குமரா பட்டணத்தார் எத்தனை பெரிய அழிவை கண்டு கொண்டாங்க. அப்ப இந்த 10ங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வார்த்தையே இல்ல, அங்க மிகப்பெரிய அழிவு தான் வருது. அதனாலதான் வேதாகமம் 10ன்னு சொல்ற இடத்துல எல்லாம் துன்மார்க்கருடைய அழிவு, தேவனுக்கு விரோதமா எழும்புகிறவர்களுடைய அழிவு, தேவ பக்தி அற்றவர்களுடைய அழிவு, தங்களுடைய இச்சையின்படி துணிகரமாய் நடக்கிறவர்களுடைய அழிவு என்று சொல்லி ஒரு அழிவை முன்னிறுத்துகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் இன்றைக்கு ஒருவேளை தேவ பக்தி அற்றவர்களாக அல்லது இச்சையின்படி நம்முடைய மனதின்படி மனம் போன போக்கில நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் ஆண்டவர் இந்த நாளில இந்த 10வது மாதத்திலே நம்மை உணர்த்தி காண்பிக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை, தேவன் மீது அன்புள்ளவர்களை, தேவனை நேசிக்கிறவர்களை எப்பேற்பட்ட சோதனை நின்றும் தேவன் காக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் வைரஸோட பயத்தினால நிரம்பி இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பல்வேறு விதமான தீமைகளினால் நிரம்பி இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியிலும் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நியாய தீர்ப்பு நாள் யார் மேல நியாய தீர்ப்பு வருகிறது? தங்களுடைய மனதிலே உண்டாகிற இச்சையின்படி துணிகரமாய் நடக்கிறவர்கள் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஆக தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பி அவருடைய கிருபைக்குள்ளாக நாம் கடந்து வரும்படி கர்த்தருடைய அன்பு இந்த நாளிலே நம்மை நோக்கி ஏவுகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 10 நீதிமான்கள் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. அதுல 10 நீதிமான்கள் கூட இல்லாத போது நீதிமானாய் காணப்பட்டவர்களே அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து நீங்க பாதுகாக்கிறதுக்கு உண்மையுள்ள தேவனா இருந்தீங்களேப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்க இருக்கிற இடத்துல எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களை உமக்குள் நீதிமான்கள் ஆக்கும்படியாய் உங்களோட ரத்தத்தை சிந்திருக்கிறீங்களேப்பா. அந்த ஆண்டவரை ரத்த உடன்படிக்கைக்குள்ளாக அனைவரும் வந்து சேரும்படியாக, அழிவு நின்று பாதுகாக்கும்படியாக கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க. தங்களுடைய இச்சைகளில மனம் போன போக்கில துணிந்து நடக்கிற துணிகரக்காரர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆத்மா கூட கெட்டு போதுங்க சித்த இல்லையா ஆண்டவரே. அப்பா, நீங்க யாரையும் அழிக்கும்படி விரும்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. எப்படி ஆயிலும் காப்பாற்றலாமா என்று சொல்லி நீர் இத்தனை 50ல இருந்து 10 வரைக்கும் இறங்கி வருகிறீர் ஆண்டவரே. எவ்வளவு உடைய கிருபையும் அன்பையும் காட்டுகிறீரப்பா. அந்த அன்புக்கு கூட தகுதியற்றவர்களாய் இருக்கிற மக்கள் கூட்டத்தை
கர்த்தாவே நீங்க சந்திங்கப்பா. உங்க அன்பு இன்னும் அதிகமா எங்களை நெருக்கி ஏவட்டும். உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்து தருகிறோம். உண்மை நேசிக்கிறவர்களை, உண்மையில் அன்பு வைத்திருக்கிறவர்களை எல்லா சோதனைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஏசப்பா, இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை